கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பரபரப்பா கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மாலையில சர்ச் மூலமா கேரல் சர்வீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப பிஸியான டைம். ஆனாலும் ஒரு நிமிடம், நம்மை விட சமூகத்திலே மிகவும் பின்தங்கின புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் மாற்றுத்திறனாளர்கள் இதோடு கூட இவர்களை நாம் நினைக்கும்படி இந்த நேரத்தில் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மக்களையும் நாம் நினைத்து அவர்களுக்கு நாம் அன்பு பாராட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்ம புத்தாடைகளை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நல்ல இனிப்புகளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து நாம் இந்த வருடத்தின் கடைசி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நாம் அவர்களோடு கொண்டாட திட்டமிட்டு இருக்கிறோம். அதனால 100க்கும் மேற்பட்ட மக்கள் நம்முடைய பணித்தளங்களில் இருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் நம்மால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து இவர்களையும் நாம் சந்தோஷப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால சர்வ வல்லவர் ஊழியம் ஆறுதலின் கரங்கள் அறக்கட்டளையின் மூலமாக நாம் இந்த வரக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறோம். ஒரு நபருக்கு குறைந்தது ஒரு 500 முதல் ஒரு 600 ரூபாய் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஆகையினால அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு ஆகாரம் ஒரு நபருக்கு ஒரு 100 முதல் 150 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை நமக்கு கொடுக்கலாம். அதனால ஏறக்குறைய நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆகும். உதவிக்கரம் யாரெல்லாம் ஒருவேளை ஆண்டவர்களை மனதிலே ஏவுதல் கொடுக்கிறாரோ அவர்களெல்லாம் இந்த ஊழியத்தில் உங்களுடைய ஜபங்களையும் தாராளமான உங்கள் கரத்தையும் விரித்து கொடுப்பீர்களானால் கண்டிப்பாக நம்ம அநேக மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதனால உங்கள் உதவியை நாடுகிறேன். ஒருவன் இந்த சிறியது ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால வாங்க இப்படிப்பட்ட மக்களை நம்ம நினைத்து நடைபெறனற்ற கண்ணு தெரியாத கைவிடப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அதனால ஒரு சிலருக்காவது நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம செய்வோம். அதனால இப்படி நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பங்களை தலைக்க பண்ணுவோம். வாருங்கள், இணைவோம். கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.